30 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி அதிமுக. இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, புறக்கணிப்பது என்பது தவறானது அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்றேன். அதாவது நம்ம எப்போதுமே மக்கள் மேல நம்பிக்கை வச்சு நம்ம போனோம்னா எதுலேயும் வெற்றி கிடைக்கும். அது இன்னைக்கு திமுக அரசாங்கம் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வீண் செலவு செய்து உருப்படியாக எதையும் செய்யறதில்ல. என்ன ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, மத்திய அரசு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு இழுத்துக்கிறது, இழுத்து எதுவுமே செய்ய மாட்டுறாங்க, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், கிட்டத்தட்ட மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான திட்டங்கள் அப்படின்னு மத்திய அரசு திட்டத்துலேயும் நல்ல திட்டங்கள் இருக்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா யார் கொடுத்தாலும் அது மக்கள் நோக்கி போகும்போது அதை ஆதரித்து தான் ஆகணும். நம்ம கிட்டத்தட்ட 12-13 திட்டங்கள் இருக்குது. அதில் 1-2 நான் சொல்கிறேன். அதாவது ஜல்ஜீவன் திட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் குடிநீர் குழாய் இணைப்பு இருந்தால் அவங்கவுங்க அங்கே தண்ணி வேண்டியதை வீட்டுக்கு வேண்டியதை எடுத்துக்க போகிறாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இவங்க இப்போ எப்படின்னா, மத்திய அரசு 50% கொடுக்கும், தமிழ்நாடு அரசு 50% போடணும். இது என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த பணத்தை ஒரு வருஷத்தில் நீங்கள் 5 வருஷத்துக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4500லேருந்து 5000 கோடி வரைக்கும் மத்திய அரசுடைய 50% பங்காக கொடுக்குறாங்க. நம்ம 50% போடணும். போட்டு இதை மக்களுக்கு அந்தந்த தெருவில் உள்ளவங்களுக்கு தண்ணீர் வசதியை அப்படியே கொடுத்துக்கிட்டு வரலாம். ஆனால் இந்த அரசாங்கம் இது வரைக்கும் மத்திய அரசுக்கிட்ட அந்த 50% வாங்கலை. எதனால் வாங்கலைன்னா, இவங்க போடணும்ல 50%, அதுக்கு பணம் இல்லை. வீண் செலவுக்கெல்லாம் பணம் இருக்குது, முக்கியமானதுக்கு பணம் இல்லை. இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தொகைக்கு ஈக்குவலாக நம்மளும் தொகையை போட்டு அதை நடைமுறைப்படுத்தணும். இப்போ தண்ணி வழங்கணுன்னா அதை கொடுக்கணும், பைப் லைனு கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பைப்பு வச்சு கொடுக்கணும். அதை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த பகுதியை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க சரியாக செய்யலை. இவங்களால திருப்பி பணம் போட முடியலை. அந்த பணத்தை அவங்க கொடுக்குற பணத்தை எடுத்து வேற எதுக்காவது போட்டுறது. அப்போ அதனால் அந்த திட்டத்தை செய்ய முடியாத நிலைமை இருக்குது. இப்படி தான் ஒவ்வொரு திட்டமும் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் மேடையில் என்ன சொல்லிடுறாங்க, ஒரே வார்த்தை, மத்திய அரசு எது கேட்டாலும் கொடுக்கறதில்ல. நான் என்ன கேட்குறேன், கொடுத்ததை நீங்கள் ஒழுங்காக செலவு பண்ணுறீங்களா? அந்த திட்டம் அந்த மக்களுக்கு போய் சேருதா? போகலை. அதனால் வீண் விவாதம் இப்படி தான் பண்ணுறாங்க. இன்னொரு திட்டம், அதாவது வீட்டு வசதி, கிராமப்புறங்களில் உள்ள ஏழைங்களுக்காக வீடு கட்டுறதுக்கு கொடுக்குறாங்க. அது 1,20,000 ரூபா. அந்த 1,20,000 ரூபாயில் 72,000 ரூபா மத்திய அரசு கொடுக்குது. 48,000 ரூபா நம்ம போட்டு கட்டணும். ஆனால் அதில் வீடு கட்ட முடியாது, பத்தாது. அம்மா இருந்தப்பையும் இதே 72,000 தான் கொடுத்தாங்க. அப்போ அம்மா கூட போட்டு கட்டி கொடுத்தாங்க. இதுதான் நடந்தது. அம்மா எப்போதுமே என்னென்னா, வேலை அப்படின்னு சொன்னால் வீட்டு வேலை மாதிரி எடுத்துக்கிட்டு செய்வாங்க. அதனால் இதெல்லாம் நாங்கள் ஸ்டேஜ் போட்டு கட்சி மீட்டிங் போட்டு அதில் பேசிக்கிட்டு இருக்கிறதில்ல. அந்த வீணடிக்கிற நேரத்தை ஒழுங்காக மக்களுக்கு செய்வோன்ட்டு வேலையை பார்ப்பாங்க அவங்க.
இந்த அரசாங்கம் அப்படி இல்லை. அன்னைக்கு அம்மாவுக்கும் இதே 72,000 ரூபா தான். ஆனால் அம்மா இருந்தப்போ வீடெல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று ஒன்று செஞ்சாங்க அம்மா, பசுமை வீடு திட்டம் அப்படின்னு 2011 தேர்தல் அப்போ சொன்னாங்க. அதில் கிட்டத்தட்ட 3 லட்சம் வீடு அந்த 16க்கு முன்னே முடித்து கொடுத்தோம். அது எப்படி? இது நம்ம தமிழ்நாடு அரசே செய்யறது. இதில் மத்திய அரசு பங்கு இல்லை, அது தனியாக கொடுப்போம். இது நம்ம ஃபண்டு, நம்ம பணம், நம்ம நேரடியாக மக்களுக்காக செஞ்சது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பசுமை வீடு திட்டம் அந்த திட்டத்துக்கு பேர். அதில் சோலார் போட்டு சூரிய மின்சாரம் கொடுத்து வீட்டுக்கு லைட்டு, கரண்ட்டு பில்லு வராது, அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். அதில் ஒரு 3 லட்சம் வீடு கட்டி கொடுத்தோம். அப்போது அது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபா ஆச்சு. மேற்கொண்டு படத்தை அம்மா போட்டு தான் கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இந்த திமுக என்ன பண்ணுது, ஆட்சிக்கு 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்தில் இருக்குது. இப்போ என்ன சொல்லுது புதுசாக, கலைஞர் கனவு திட்டம். இந்த அம்மா திட்டம் பசுமை வீடு திட்டம்னு தான் அம்மா பேர் வச்சாங்க. அதை அப்படியே நிறுத்திட்டு கலைஞர் கனவு திட்டம், பேர்லே கனவு வந்துருச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கள் கனவு காணுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அதையும் எப்படி சொல்கிறாங்க, நாங்கள் 8 லட்சம் வீடு கட்டுவோம். எப்போயா? இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது. அடுத்த ஆட்சி யார் வர போகிறாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால் துணிஞ்சு என்ன சொல்கிறாங்க, 8 வருஷத்துக்கு நீட்டுறாங்க அதை, அந்த திட்டத்தை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுமே செய்ய ஆரம்பிச்சிருக்கலாமே, 5 வருஷத்தில் செஞ்சு மக்களுக்கு கொடுத்துருக்கலாமே. இப்போ இதெல்லாம் என்ன, சும்மா ஏமாத்து வேலை.